முடிச்சு விட்டாங்க போக நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போக. ஐயா கலையரசா, உனக்கு வந்த நிலைமை மட்டும் வேற எவனுக்குமே வரக்கூடாது. எப்பா பாவங்க இந்த மனுஷன் 2 தடவை வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கையில வாங்கிட்டாரு. ஓகேவா, 2 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே பிக் பாஸ் அங்கிருந்து வந்து, தம்பி உனக்கெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடையாது கொடு அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை பிடின்னு போயிட்டாரு. பாவம், அவன் 2 தடவை வாங்கணும்னு 2 தடவை கலர் கலரா டான்ஸ் ஆடினா. முதல் தடவை நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தோன்னே பயங்கரமா எந்திரிச்சிருந்து டிக்கி எல்லாம் ஆட்டி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடினா. அப்பவும் பிக் பாஸ் பிடிட்டு விட்டாரு. ரெண்டாவது இப்போ அந்த டீலக்ஸ் ரூமுக்கு வேற தலைவர் மாறி போயிருக்காருல, கலையரசன் வந்து இப்போ டீலக்ஸ் ரூம்ல இருக்காரு. ஓகேவா, அப்ப அங்க யார் 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்கும்போது டக்குனு கலையரசனுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. கலையரசன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பவும் பல்லேலக்கா ஆடினா. அப்பவும் பிக் பாஸ் இறங்கி வந்து, இவனுக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தீங்க, கரெக்டான ரீசன் வேணும், இல்ல நீங்க மாத்துங்க இவனுக்குலாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவும் கலச்சு விட்டார். 2 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கையில வாங்கி அதை தவற விட்டு இப்ப நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாப்ல. அப்படியே गाइस, சின்ன ஒரு உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. எப்படி நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாப்ல. வாங்க நச்சு வாங்க. என்ன சொன்னீங்க, மக்கள் முட்டாளா? எப்படி வினோத் அவர்களுக்கு ஓட்டுகள் போட மாட்டாங்க, அப்படி ஓட்டுகள் போட்டா மக்கள் முட்டாளா? அடிப்பாங்க பாரு. இந்த வாரம் சாணியை உருட்டி அடிப்பாங்க. வாங்கிட்டு வெளியே வாங்க. பயங்கரமா மாட்டிருக்காங்க ப்ரோ. மொத்தம் ஒரு 5 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. 5 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. வீட்டுக்குள்ள மொத்தமே 16 பேர் தான் இருக்காங்க. அதுல 5 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாச்சு. மீதி 11 பேர்ல 5 பேர் நாமினேஷன்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் கண்டிப்பா வெளியே போக மாட்டாங்க. மீதி 2 பேர் கண்டிப்பா வெளியே போயிருவாங்க அப்படிங்கறத நம்ம இப்பவே கெஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு தான் இருக்கு லிஸ்ட். சரி, லிஸ்ட்டை பாத்துறலாம். அதுக்கப்புறம் அந்த கலையரசன் எப்படி நாமினேஷன் வாங்கி தவற விட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை பாத்துறலாம். இந்த நாமினேஷன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல நம்ம விஜே பார்வதி இருக்காங்க, 2வது இடத்துல காமு மாமா இருக்காங்க, 3வது இடத்துல கலையரசன் இருக்காப்ல, 4வது இடத்துல அரோரா இருக்காங்க, 5வது இடத்துல கானா வினோத். இந்த 5 பேர் தான் ஆக்சுவலா நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. 5 பேருக்கு தான் எல்லாரும் வளைச்சு ஓட்டுகளை குத்தி இருக்காங்க. இந்த 5 பேர்ல யார் 2 பேர் வெளியே போவாங்க அப்படிங்கறத நம்ம கடைசியில பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கலையரசன் 2 தடவை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கையில வாங்கிட்டு தவற விட்டாருன்னு சொல்றதை விட பிக் பாஸ் புடிங்கிட்டு விட்டாருன்னு சொல்லலாம். முதல் தடவை நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள்ட்ட ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, ஏன்னா அவர் கேப்டன் ஆயிட்டார். ஓகேவா, அவர் கேப்டன் ஆயிட்டாரு. அப்ப நீங்க கேப்டனா இருக்கீங்களா இல்ல டீலக்ஸ் ரூமுக்கு போறீங்களான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. நீ டீலக்ஸ் ரூமுக்கு போனா உன்னோட கேப்டன் பதவியை நான் பிடிங்கிருவேன். நீ கேப்டன் பதவியில இருக்கேன் அப்படி சொல்லிட்டேன்னா உன் கையில இருக்க அந்த டீலக்ஸ் ரூமுக்கு போற பவரை யாருக்கா கூட அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகேவா, அப்படி சொன்னோன்னே தலைவன் டக்குன்னு நம்ம கலையரசன் கொடுக்கேன்னு சொல்லிட்டாப்ல. யாரு, நம்ம பிரவீன் ராஜ் வந்து உடனே கலையரசன் சொல்லியாச்சு. கலையரசனுக்கு ஒரே சிரிப்பு, எந்திரிச்சிருந்து டிக்கி டான்ஸ்ல ஆடினாரு. பல்லேலக்கா டிக்கி ஆட்டி பயங்கரமா டான்ஸ்ல ஆடினாரு. ஆனா பிக் பாஸ் மேல இருந்து இறங்கி வந்து கரெக்டான காரணங்களை சொல்லுங்க, கரெக்டா தான் சொல்றீங்களா, ஓகேவா, கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மேல இருந்து ஒரு வாய்ஸ்ல பேசினார் பாருங்க. பிரவீன் ராஜ் குழம்பிட்டார். பிரவீன் ராஜ் குழம்பி கொஞ்ச நேரம் அப்படி ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல நான் கலையரசனுக்கு கொடுக்கல, கனி அவர்கள் கொடுக்கேன்னு சொல்லிட்டு கனி அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் கொடுத்து டீலக்ஸ் ரூமுக்கு அனுப்பி விட்டார். ஓகேவா, பிரவீன் ராஜ் அனுப்பி விட்டாச்சு. சோ அந்த இடத்துல நம்ம கலையரசனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போட்டுட்டு போயிச்சா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அந்த ஸ்வாப் டாஸ்க் வச்சாங்க. ஓகேவா, அந்த ஸ்வாப் டாஸ்க்ல பிபி ஹவுஸ்மேட் வந்து வின் பண்ணாங்க. பிபி ஹவுஸ்மேட் வின் பண்ணனால இங்க இருந்து ஒருத்தரும் அங்க இருந்து ஒருத்தரும் ஸ்வாப் ஆகணும். அப்ப டீலக்ஸ் ரூம்ல இருந்து சுபிக்ஷா அவர்கள் பிபி ஹவுஸ்க்கு வந்துட்டாங்க. பிபி ஹவுஸ்ல இருந்து கலையரசனை டீலக்ஸ் ரூமுக்கு அனுப்புறாங்க. ஓகேவா, அப்ப அவர் என்ன நினைச்சாருன்னா, எப்படியாச்சும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுறோம்னு சொல்லிட்டு ஆர்வமா போனாரு. முக்கியமா நம்ம விஜே பார்வக்கா கூட பயங்கரமா ஏத்தி விட்டாங்க. விடாத, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போய் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க, நீ விட்டுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி அனுப்பி விட்டாங்க. அது மாதிரி அங்க போய் உட்கார்ந்தாரு. இப்போ நாமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து டீலக்ஸ் ரூம்ட்ட கேட்டாங்க, சரிப்பா உங்கள 2 பேர் யார் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிக்கிறீங்க சொல்லுங்க, உங்களுக்குள்ளே பேசி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்பவும் போல டக்குன்னு அவங்களுக்குள்ளே பேசினாங்க. நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சபரிக்கும் கலையரசனுக்கும் டக்குன்னு சும்மா சொல்லியாச்சு. கலையரசன் சபரி நீங்க 2 பேரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சும்மா பேசி இவங்க 2 பேரும் கையை தூக்கி நாங்க 2 பேரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. கலையரசனுக்கு ஒரே ஆனந்தம், ஆஹோ கிடைச்சிட்றா அப்பா தப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு பல்லேலக்கா டான்ஸ்லாம் போடுறாரு அப்படின்னு டான்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. பிக் பாஸ் இறங்கி வந்துட்டார். இவனுக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், வந்து கொலை போடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி வந்து டீலக்ஸ் ரூம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா, கரெக்டா கொடுக்கணும், சரியா, சும்மா அந்த வரட்டா புரட்டான்லாம் கொடுக்க கூடாது, கரெக்டா கூட அப்படின்னு சொல்லி கொலைப்புட்டா திருப்பி அவங்களுக்குள்ள பேசி ஓட்டுகள் அப்படி மெதுவா போடலாமா, இல்ல பேசி எடுக்கலாமா, இல்ல எல்லாருமே சேர்ந்து கலையரசனுக்கே கொடுத்துடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பவும் திருப்பி பிக் பாஸ் இறங்கி வந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் காரணங்கள் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டணும்னு எல்லாரும் சரி ஒவ்வொருத்தரா லைனா காரணம் சொல்லி பேசாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காரணம் சொல்ல ஆரம்பிக்காங்க. இந்த காரணம் சொல்லும் போதும் நம்ம தண்ணி பழம் எடுத்த அடுப்புல கலையரசனுக்கு தான் சொல்றாப்புல. கலையரசனுக்கு சொல்லும் போது காரணம் சரியில்லை. அப்போ பிக் பாஸ் இறங்கி வந்து காரணம் சரியில்லை, கரெக்டான காரணத்தை சொல்லு, என்ன விளையாட்டா இருக்கான்னு சொல்லிட்டு மேல இருந்து மிரட்ட ஆரம்பிச்சோன்னே கீழே இருக்க எல்லாரும் பயந்துட்டாங்க. பயம் கொடுத்துட்டு ஓகேவா இதுக்கப்புறம் சரியா தான் ஓட்டுகள் போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா அந்த அது பேர் என்னங்க
ஐயோ பேர் மறந்து போச்சு. அந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட்ல போய் எந்திரிச்சு நின்று பேசுவாங்களே, கார்டன் ஏரியாவா இல்ல, அது பேர் மறந்து போச்சுங்க. அந்த டிவி முன்னாடி போய் நின்று ஒவ்வொருத்தரா ஓட்டுகள் போடுறாங்க. அப்படி ஓட்டுகள் போடும்போது அதிகப்படியான ஓட்டுகள் சபரி அவர்களுக்கும் அடுத்ததா எஃப்ஜே அவர்களுக்கும் ஓட்டுகள் வந்துட்டு, எஃப்ஜே போன வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான், இந்த வாரமும் வாங்கிட்டான். அப்ப எப்படி போது பாருங்க அந்த பிக் பாஸ். ஒரு பயவுலைக்கு அறிவே இல்லை, கும்பிட்டா எல்லாம் கும்பிட்டா சுத்திட்டு இருக்கு. நம்ம சபரிக்கு வந்து 6 ஓட்டுகள், எஃப்ஜேக்கு 4 ஓட்டுகள், நம்ம கலையரசனுக்கு 3 ஓட்டுகளோ 2 ஓட்டுகள் தான். ஸோ கலையரசன் மூஞ்சி செத்து போச்சு. இதில் ஃபர்ஸ்ட் அவர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம், ஒரே பல்லிலக்க ஆட்டம் தான், புடிண்டு விட்டாச்சு. இதில் இவங்க 2 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியாச்சு. ஓகேவா, மொத்தம் வீட்டுக்குள்ள 5 பேர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. ஒன்று சபரி, ரெண்டாவது எஃப்ஜே, மூணாவது சுபிக்ஷா, அடுத்தது நம்ம பிரவீன் அவர்கள், அடுத்தது நம்ம கனி அவர்கள். இந்த 5 பேர் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க. இதில் சுபிக்ஷா தாங்கிட்ட இருக்க பவரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இருங்க எதை எப்பப்போ சொல்லணும்னு எனக்கு தெரியும், நான் அப்பப்போ சொல்வேன், அமைதியாக இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிட்டார். ஏன்னா அந்த இடத்துல மேபி எந்திரிச்சு வேற யாரையா காப்பாத்திட்டா அது நாமினேஷன் ப்ராசஸ் வந்து குழம்பிருமோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அப்போ காப்பாற்ற விடலை. ஓகேவா, காப்பாற்ற விடல, இப்போ வரைக்கும் காப்பாற்ற விடல, விட்டு நாமினேஷன் ப்ராசஸ் நடத்திட்டார். அங்கே யாரையுமே காப்பாற்றல, நார்மலாக நாமினேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல மாட்டினதே இந்த 5 பேர் தான். இந்த 5 பேருக்கு தான் வளைச்சு ஓட்டுகள். முக்கியமா நம்ம விஜே பாருக்கும் நம்ம காமு மாமாக்கும் கடுமையான ஓட்டுகளை போட்டு தள்ளிட்டாங்க. மொத்தம் இந்த 5 பேர் நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த 5 பேர்ல யார் வெளியே போ அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. இதுல விஜே பார்வை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வெளியே போறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னதான் அவங்க மேல நெகட்டிவ் இருந்தாலும் அவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. கண்டென்ட் கிவர்னா அது விஜே பார் தான். விஜே பார் இல்லைன்னா கண்டென்ட்டே கிடையாது. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, எல்லா ப்ரோமோவுமே விஜே பார் தான் வந்திருக்காங்க. ஸோ விஜே பார் இல்லாமல் ப்ரோமோ கிடையாது, ப்ரோமோ இல்லாமல் பிக் பாஸே கிடையாது. அந்த வகையில் விஜே பாரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்காங்க. ஓகேவா, வேற யாராவது கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விஜே பார் காணாமல் போயிடுவாங்க. பட் இங்கே உள்ளவங்களுக்கு கண்டென்ட்னால என்னன்னு தெரியாது போல, வந்து நல்லா கண்டமனி தின்னுட்டு சுத்துறான்ல தவிர மற்றபடி வேற எதுவும் பண்ண மாட்டேங்கானுவேன். அதில் விஜே பாரு கண்டிப்பாக வெளியே போக மாட்டாங்க, ஷோர் ஷார்ட்டாக சொல்லுவேன். அடுத்தது காமு மாமா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி போகிறோம். ஏன்னா காமு மாமா வெளியே வந்து ஹெவி பயங்கரமாக செட் பண்ணியிருக்காப்புல, ஹெவி. பட் மக்கள் கையில் தான் இருக்குது. அஃபிஷியல் ஓட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் மக்கள் கையில் தான் இருக்குது. அன்அஃபிஷியல் வேணால் அண்ணன் ஓட்டுகளை போட்டு கெத்து காட்டலாம். பட் அஃபிஷியல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், என்னால் ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சு, அன்அஃபிஷியலில் எப்படி வேணால் ஃபேக் ஓட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு தண்ணி பழம் ஒரு எடுத்துக்காட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டேன், நேற்று நைட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், நேற்று நைட்டு தான் நினைக்கிறேன். உங்கள் ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு தண்ணி பழத்தையும் வினோத் அவர்களையும் போட்டேன். ஓகேவா, நான் யாருக்கான பிஆரும் கிடையாது, நம்ம சேனலில் வந்து ஃபேக் ஓட்ஸும் போட முடியாது. ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ரேண்டமாக பார்க்குறவங்க தான் அங்கே ஓட்டுகள் போடுவாங்க. ஓகேவா, எல்லாருமே மெயில் ஐடி இருக்க ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வினோத் அவர்கள் தான் பயங்கரமான ஓட்டுகள், வினோத் அவர்களுக்கு பயங்கரமான ஓட்டுகள், பயங்கரமான கமெண்ட்ஸ், பயங்கர ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் ஆதரவு கொடுக்குற நிறைய பேர் கரெக்டாக அஃபிஷியல் ஓட்டுகளை போடுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் நான் நம்ப முடியாது போகிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் கண்டுபிடிச்சேன், அன்அஃபிஷியல் வந்து ஃபேக்காக நிறைய பேர் செட் பண்ணி சும்மா ஓட்டுகளை போடுறாங்க, அது வேற கதை. அஃபிஷியல் அப்படிங்கிறது வேற தான் எப்போவுமே. அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற நாட்களில் ஓட்டுகள் சேஞ்ச் ஆகும் நான் நம்புகிறேன். ஆனால் முதல் வாரம்லாம் தண்ணி பழத்துக்கு தான் ஓட்டுகள் இருந்துச்சு, அதை நம்ம மறக்க முடியாது, மாற்ற முடியாது. அவருக்கு உண்மையாக ஓட்டுகள் இருந்துச்சு. பட் வரப்போகிற வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு மாறும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் காமு மாமா அஃபிஷியல் ஓட்டுகளை எப்படி இருக்க போறாரு அப்படிங்கிறது இந்த வாரம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த வாரம் பெருசாக வேற தலைக்கட்டுகள் இல்லை, விஜே பார் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் காமு மாமாக்கு எப்படி ஓட்டு வருதுங்கிறத நம்ம இந்த வாரம் பார்த்துக்கலாம். அடுத்ததா அரோரா அவர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. அரோராக்கு எனக்கு தெரிஞ்சு அரோகரா தான் நண்பர்களே, அரோகரா தான். போன வாரமே அரோகராவை தூக்க வேண்டியது, போன வாரம் ஏதோ ஒரு சில காரணங்களால அரோகராவை தூக்காம விட்டாங்க, ஆதிரை அவர்களை தூக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆதிரை வந்து இவ்வளோ சீக்கிரமாக தூக்கினதுக்கு காரணம் ஒயில் கார்டு தான் நான் நினைக்கிறேன். என்னோட கெஸ் அவங்க ஒயில் கார்டாக தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் டக்குன்னா ஒரு நல்ல போட்டியால் தூக்க மாட்டாங்க. அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பிளேயர். ஓகேவா, பட் கொஞ்சம் ட்ராக் தான் தேவையில்லாமல் அங்கேயும் திரும்பிட்டு. பட் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரம் கண்டிப்பாக ஆதிரை அவர்கள் ஒயில் கார்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அரோராட்ட வருவோம். ஸோ அரோரா கண்டிப்பாக இந்த வாரம் காலி. அடுத்தது நம்ம கானா வினோத் வந்து கஷ்டம் தான், எனக்கு தெரிஞ்சு ஓட்டுகள் வந்துடும் நான் நம்புகிறேன். அடுத்ததாக கலையரசனை தான் கண்டிப்பாக மக்கள் வெளியே தூக்குவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மக்கள் வந்து வெளியே தூக்கியே தீருவாங்க. ஏன்னா இவர் ரொம்ப வாய் பேசிகிட்டு இருக்காரு, சும்மா மக்களை முட்டாளுங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது என்ன மாதிரி இல்லாமல் வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காரு. அவருக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ண தெரில. அண்ட் அவர் பெரிய இது மாதிரி மற்ற ஆட்கள் ரொம்ப டவுன் பண்ணி பேசுறாரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வினோத் அவர்களை கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, என்னதான் ஃபவுண்டேஷன் போட்டாலும் இருக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாப்ல. அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன். ஸோ லைவ்ல வந்து இப்போ சுபிக்ஷா அவர்கள் தனக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணிட்டாங்க. வியானா அவர்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 6 பேர் இந்த வீட்டுக்குள்ள நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வியானா அவர்கள் நாமினேஷன்லேயே வரல. ஸோ அதனால் அந்த பாஸ் வந்து வேஸ்ட்டாக போயிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இந்த 5 பேரில் யார் 2 பேரை தூக்க போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்களை சொல்லுங்கள். வரப்போகிற வாரமாச்சும் ஒயில் கார்டை விடுவீங்களா, ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை காட்டுறீங்க.
ஒயில் கார்டு விடுவீங்களா? உங்களை நம்பி தான் இருக்கோம். ஒயில் கார்டுலாம் வரலன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, ஆடிரும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்கள், யார் 2 பேரை தூக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த பார்க்கலாம்.